மைவித்ரி உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, நம்ம இது வரைக்கும் பெனிஃபிட் எடுத்துகிட்டு இருந்தோம், நம்ம என்னென்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பட்டு நமக்குள்ளே தான் எதாக இருந்தாலும் நமக்குள்ளே அது இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி கூழோ கஞ்சியோ எதை குடித்தாலும் அது எனக்கு ஜீரணமாகும், எனக்கு மோசம் வரும், நான் தான் போய் வெளியே இருக்கணும். பட் இதை விட்டுட்டு அதர் மெம்பர்ஸ், அதாவது மைவித்திரியில் இல்லாத மெம்பர்ஸ் சில பேர் வந்து கமெண்டில், இப்போ நான் காலையில் போட்ட வீடியோவுக்கு ஏகப்பட்ட பேர் கமெண்டில் நான் கேஸ் கொடுக்க போகிறேன், அதை கொடுக்க போகிறேன், இதை கொடுக்க போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் யாருன்னு உள்ளே போய் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அவங்க மைவித்திரிக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துலேயே அவங்க இல்லை, இந்த உலகத்திலேயே அவங்க இல்லாத நபர்கள் தான். ஏன்னா எந்த ஒரு மெசேஜுக்குள்ளே போய் பார்த்தாலும் அந்த மெசேஜுக்குள்ளே அந்த ஐடி போட்ட மெசேஜ், அவங்க போட்ட மெசேஜ் எதுவுமே உண்மைத்தன்மை கிடையாது. ஓகேங்களா? அவங்க எந்த ஒரு இடத்துலையும் மைவித்திரிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் எங்கேயோ இருந்து யார் மூலியமாகவோ யாரோ கொடுத்த காசுக்கோ அல்லது அவங்க போடுற பிஸ்கட்டுக்கோ ஏதோ ஒருத்தருக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. பட் அவங்க இந்திய பிரஜை தான், ஆனால் எந்த பிரஜைன்னு தெரியல. எந்த வகையை சார்ந்தவங்க, எந்த இனத்தை சேர்ந்தவங்க, மனித இனத்தை சேர்ந்தவங்களா, மிருக இனத்தை சேர்ந்தவங்களா, எந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னே தெரியல. சாட்டர்டே பெயில் ஏன் செல்லக்கூடாது? நம்ம எம்டி சார் இப்போது சும்மா சாதாரணமாக பெயில் போட்டிருந்தார் அப்படின்னா வெளியே வந்துடலாம். ஆனால் சாட்டர்டே பெயில் அப்படிங்கிறது கொஞ்சம் அவருக்கும் பெனிஃபிட்டு, நம்ம கம்பெனிக்கும் பெனிஃபிட்டு, இன்னும் நம்ம கம்பெனியை இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயிலுக்கு சென்றிருக்காங்க. அந்த கோர்ட்டில் நிறைய கேஸ்கள் இருக்கும், அதை லைன் பிரகாரம் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி டைங்கள்லாம் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா பெயிலில் அவர் வெளியே ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அது கூட கொஞ்சம் நமக்கு வெறுப்பாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சாட்டர்டே பெயிலுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. அவர் கிட்டத்தட்ட 60 நாளைக்கு மேலேயும் உள்ளே இருக்கார் அப்படின்னா காரணம் ஒன்று தான். நம்ம வரும்போதே நம்ம கம்பெனியும் காப்பாற்றி கூட கூப்பிட்டு வரணும். நம்ம கம்பெனி இன்னும் இதை விட சிறப்பாக செய்கிறதுக்கு என்னென்ன நன்மையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த நன்மையெல்லாம் செய்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் அவர் ரிஸ்க் எடுத்து சாட்டர்டே பெயிலுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஹைகோர்ட்டுங்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிறது ஒரு கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டில் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஜட்ஜஸ் மட்டும் 62 பேருக்கு மேலே இருக்காங்க. ஒவ்வொரு ஜட்ஜஸுக்கும் 30லேருந்து 50 கேஸ் வரைக்கும் அவங்களுக்கு இயரிங் வரும். அந்த இயரிங் சப்மிட் பண்ணணும். 62 பேருக்கும் 50 அப்படின்னா பார்த்துக்கோங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே அது கோர்ட்டு எவ்வளோ நேரம் செயல்படணும் அப்படிங்கிற விஷயம், எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு ஓகே. நாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்டா நீங்கள் உள்ளே மூக்கு நுழைக்கிறீங்க? உங்களை யார் கூப்பிட்டா, எதுக்காக கூப்பிட்டா, ஏன் மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மக்களுக்கு விரோதமாக இந்த மாதிரி செயல்களை ஏன் செய்கிறீங்க? கமெண்டில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசித்து போடுங்க. பட் ஒவ்வொருத்தரும் மைவித்ராஸில் இல்லாத நபர்கள் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. 50 பேரை கூப்பிட்டு போகிறேன், 100 பேரை கூப்பிட்டு போகிறேன், அவங்களாம் கேஸ் கொடுக்க ரெடி ஆகிட்டாங்க, நீங்களும் வரீங்களா ஏன்டா பிச்சையாடா எடுக்கிற, நீங்களும் வரீங்களான்னு சொல்லி. ஏன்டா நாங்கள் தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயம் உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. இதோட விட்டுட்டு போக வேண்டியதானே? உங்கள் வேறு வேலை நிறையா இருக்குடா, வேறு வேலை நிறைய இருக்குது. அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறது, வாயில் வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் நிறையா வருது. ஆனால் பட்டு நம்ம நிறுவனத்தை சார்பாக நம்ம எம்டி சார் சொல்லியிருக்காரு ஒரே ஒரு விஷயம், எதையுமே சொல்லக்கூடாது, செயலில் காமிக்கணும். சொல்ல விட செயல் பெரியது அப்படின்ட்டு இருக்காரு. நான் செயலை செய்கிறதுக்கு, எங்கள் எம்டி சார் சொன்ன மாதிரி செயலை செய்கிறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும். அந்த நேரத்தில் நீங்களாம் எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன மெசேஜ் போடுவீங்கிற விஷயத்தையும் நானும் பார்க்கத்தான் போகிறேன். கமெண்டில் நிறையா பேர் என்னென்னமோ போட்டிருக்கீங்க. பட் நம்ம நிறுவனத்துடைய எம்டி அவர்கள் உள்ளே போகும்போது நாம் தானே வழி அனுப்பி வச்சோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வழி அனுப்பி வச்சவங்க நாம தான். அவர் உள்ளே போகும்போது என்ன சொல்லிட்டு போனார், 1-2 மாதங்களில் நான் வெளியே வரும்போது நல்லா கண்டிப்பாக நம்ம நிறுவனம் சரியாக இருக்குங்கிற ஸ்ட்ராட்டஜியோட நான் கண்டிப்பாக வெளியே வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். உள்ளே போகும்போது இருந்த நம்மளுடைய எனர்ஜி பாசிட்டிவ் இன்றைக்கி என்ன ஆச்சு? அதை விட மோசமாகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் அதர்ஸ் அதாவது மைவித்ரில் இல்லாதவங்க நிறையா பேர் கூவிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட்டம். பட் மைவித்ராஸில் இருக்கிறவங்க நாம் இது வரைக்கும் கரெக்டாக இருந்தோம். ஆனால் இனிமேல் ஒரு சில பேர் மனசை விடுறீங்க, கொஞ்சம் விடாமல் இருங்க. மைவித்ரி ஆர்ட்ஸோட எம்டி இந்த கம்பெனியை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டு இன்றைக்கி உள்ளே போய் உட்காந்துருக்கும்போது அவர் வெளியே கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கம்பெனி நம்ம கையில் இருக்கா? அந்த கம்பெனியில் நாம் இருந்தோமா, இல்லை கம்பெனிக்குள்ளே நம்ம இருந்தோமா, கம்பெனி நம்ம கைக்குள்ளே இருக்கா? இந்த விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சரியாக பண்ணோம் அப்படின்னா, இந்த நிறுவனத்தை கரெக்டாக கொண்டு போனோம் அப்படின்னா, நிறுவனத்தை கரெக்டாக கொண்டு போய் அவர் கையில் ஒப்படைச்சிட்டு இந்த நிறுவனத்தை என்ன செய்ய போகிறீங்கிற ஒரு ஒப்பீனியனை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணாலும் எடுத்துக்கோங்க.
ஓகேங்களா? கொஞ்சம் அவர் வர்ற வரைக்கும், அவர் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் மை3 மெம்பர்கள் அவர் சொன்னது போல் அன்னைக்கு கோயம்புத்தூரில் நீலாம்பூர் பைபாஸில் சொன்னது மாதிரி மை3 கம்முன்னு தான் இருக்கும். மை3 கம்முன்னு தான் இருக்கும். மை3 எப்போதுமே அரசாங்கத்துக்கு உட்பட்டு அரசாங்க வழிகாட்டுதல் படி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அமைதியாக தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். யார் யார் கேட்டிங்கன்னு தெரியல. பட் கேட்டவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஒரே ஒரு விருப்பம் தான், மை3 நிறுவனம் இன்றைக்கி நம்மளை நம்பி விட்டு போயிருக்காரு. அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக அவர் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்திருந்து அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அவர் கையில் இந்த கம்பெனியை ஒப்படைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரோ அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு உங்கள் கையில். ஓகேங்களா? உங்களுடைய முடிவு உங்கள் கையில். அவர் வந்ததுக்கப்புறம் உங்கள் முடிவு உங்கள் கையில் தான். அவர் என்ன சொன்னாலும் சரி, அவர் வந்து இந்த கம்பெனி அனிமல் ரன் பண்ண போகிறேன், இல்லை இந்த கம்பெனி இழுத்து மூட போகிறேன் அப்படின்னு அவர் வாயிலிருந்து வந்துச்சா? அவர் சொன்னாரா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம எம்டி சார் வெளியே வந்து பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அதை வந்து கேட்காம நீங்கள் போயிடக்கூடாது. ஏன்னா அவர் வந்து இப்போ உள்ளே இருக்கார், எதுவுமே பேச முடியாத சூழ்நிலையில் உள்ளே உட்காந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உள்ளே உட்காந்துருக்காரு. பட் அவருடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நிறையா யோசித்து எவ்வளோ யோசிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் யோசித்து வச்சுருக்காரு. அடுத்து ஒவ்வொன்றா வெளியே வரும். அடுத்து வரும்போது நம்ம கம்பெனியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறது நம்மளுடைய கடமை. மை3 மெம்பர் ஒவ்வொரு மெம்பரும் சரி, ஓஎம்மாக இருந்தாலும் சரி, ஓப்பனிங் மெம்பருக்கும் அதே தான், சிஎம் மெம்பருக்கும் அதே தான். அந்த நிறுவனத்தை கரெக்டான முறையில் வச்சுருந்து அவர் கையில் கொடுக்குறது தான் நம்மளுடைய மேட்ரு. பட் அவங்க ஆண்ட்ராய்ட்லேருந்து எடுத்துட்டாங்க, ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க, எதில் வேணாலும் எடுத்து போட்டோம். பட் அந்த நிறுவனம் சரியாக இருக்கா? நிறுவனத்தை சேர்ந்தவங்க, நிறுவனத்தில் இருக்கிறவங்க, நிறுவனத்தின் மெம்பர்ஸ், நிறுவனத்தில் இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள், அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் எல்லாருமே கரெக்டாக இருக்காங்களா? இதை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவர் வர வரைக்கும், தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் பாவம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன், அவர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஊழல் அவன் வந்து சொன்னான், இவன் வந்து சொன்னான், அவன் வந்து கேஸ் கொடுக்க சொன்னான், இவன் வந்து எவன் சொன்னாலும் சரி, எல்லாருக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான், எம்டி சார் வெளியே வர வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வாரம் வரலாம், இல்லை அடுத்த வாரம் வரலாம். ஏன் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எல்லாருக்குமே வருவார். நம்ம வீடியோலேயே வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறது கேளுங்க, வேண்டாங்களே. அடுத்தவங்க சொல்கிறதுக்கு இந்த காலில் கட்டி இந்த காலில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. பட் இதை உள்ளே வாங்கிக்கிட்டு நம்ம எம்டி சார் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நடிச்சுட்டு இவர்கிட்ட போய் அந்த நட்புத்தன்மை மட்டும் வேண்டவே வேண்டாம். ஓகேங்களா? நம்மளுடைய எந்த ஒரு எனர்ஜியாக இருந்தாலும் தற்சமயம் ஒரு லீகலாக நம்ம போகும்போது பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இல்லீகலாக போனால் எவனுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லீகலாக போகணுன்னா எவன்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் பண்ணிட்டு போகலாம். ஆனால் லீகலாக போகும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும். பல கார்ப்பரேட் கம்பெனி மூலியமாக, பல நிறுவனத்தின் மூலியமாக, பல நிறுவனங்கள் லட்சமாக கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. அவங்க மூலியமாக பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த பிரச்சனைகளை தாண்டி நம்ம போனால் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நிறையா தெரிவிக்கிறாங்க. பட் யார் என்ன தெரிவித்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை தான், நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். உண்மையை உறக்கச் சொல். தீமைக்கும் நன்மை செய். தீமைக்கெல்லாம் நன்மை செய்ய முடியாது. இவன் ஒன்றும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தீமைக்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு அதிலிருந்து நான் விளைக்கிறேன். தீமை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே நன்மை செய்யணுமானா கண்டிப்பாக செய்ய முடியாது. கொஞ்சம் நான் விளைக்கிறேன். ஆனால் நம்ம எம்டி சார் சொன்னது தான், நம்ம குருஜி சொன்னது போல் தீமைக்கும் நன்மை செய்கிற வார்த்தை அது முன்னோர் காலத்தில் முன்னோர்கள் சொன்ன சொல். அந்த சொல்லுக்கு ஏற்ப இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பீதிங்கிறதுக்கு நிறையா பேர் அலைகிறாங்க. அப்படி அலையும் போது அவங்க வந்து என்னென்ன சொன்னாலும் சரி, கொஞ்சம் காதில் எதையுமே வாங்காதீங்க. மை3 மெம்பர்கள் ஒருபோதும் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்கள் அல்ல. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் கமெண்டில் நிறைய பேர் தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிக்கிற ஒவ்வொரு ஐடியும் ஓப்பன் பண்ணி நான் பார்த்தா யாருமே உண்மைத்தன்மையை சொல்லவே இல்லை. எவன் எங்கேருந்து சொல்கிறான்னு தெரியல. மை3 இருக்காங்கிற விஷயமே எனக்கு தெரிய வரல. ஏன்னா இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் நான் ஒரு அத்தாரிட்டி போர்டு மெம்பராக இன்றைக்கி இத்தனை நாள் செயல்பட்டு கொண்டிருக்கேன். இதில் வந்து எத்தனையோ நபர்களை பார்த்துருக்கேன். ஆனால் அந்த நபர்கள் நமக்குள்ளே கரெக்டாக தான் இருக்காங்க, கரெக்டாக பெனிஃபிட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெனிஃபிட்டோட அவங்க வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் வீடியோ மூலிமா சில விஷயங்கள் பார்க்குறாங்க. அவங்க ஆதங்கத்தை தெரிவித்தாலும் பட் அதோடு போயிடுவாங்க. ஆனால் மற்ற நபர்கள், இந்த மாதிரி தப்பாக போடுற நபர்கள் நிறையா பேர் போட்டுக்கிட்டே இருக்கட்டும். அவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோவும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இதுலேயும் கமெண்ட்டு போடட்டும். அவங்க போட தான் நமக்கும் இன்னும் எனர்ஜி வீடியோ போடுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த வாய்ப்பை வந்து இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க வந்து என்ன போடுவாங்கங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு வாரம் கழித்து என்னென்ன போடுவாங்க, அந்நேரம் எண்ணத்தை போய் வாயில் நல்லா வருது, கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? மை3 மெம்பர்கள் ஒருபோதும் எந்த இடத்துலையும் ஸ்ட்ராட்டஜி ஆகாதீங்க. நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், சாட்டர்டே பெயில் ஏன் செல்லக்கூடாது?
பதில் ஜாமீன் விண்ணப்பித்த நாளில் வழங்கப்படுகிறது. ஆனால் இந்த ஜாமீன் வெளியான பிறகு எந்த நேரத்திலும் நம்ம எம்டி சார் அவர்கள் ரிமாண்ட் செய்ய வாய்ப்புகள் உள்ளன. எனவே எம்டி சார் இந்த ஜாமீனுக்கு செல்லவில்லை. ஓகேங்களா? இப்போ தெரியுதா? இந்த ஜாமீனுக்கு கீழ் கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு எது சொன்னாலும் சொல்ல முடியவில்லை. பட்டு இந்த ரீதியில் பார்ப்போம் அப்படின்னா பெயில் நன்மை என்ன? பதில் மெரிட் பெயில் என்பதன் மூலம் ரிமாண்ட் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மெரிட் பெயில் விண்ணப்பிப்பதன் மூலம் ரிமாண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன் காரணமாக நிறுவனம் எதிர்காலத்தில் தடையின்றி இயங்க முடியும். ஏன் இன்னும் விசாரணை வரவில்லை? 3. ஏன் இந்த விசாரணை வரவில்லை? பதில் அவர்கள் செப்டம்பர் 2ஆம் தேதி ஜாமீன் மனுக்கு தயாராகிறார்கள். ஆனால் அன்று விண்ணப்பிக்கப்படவில்லை. மெரிட் பெயிலுக்கு அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது 6/9/2024 செப்டம்பர் 6ஆம் தேதி விண்ணப்பிக்கப்பட்டது. இது 6/9ன்னு போட்டிருக்காங்க தவிர 3ஆம் தேதி அப்ளை பண்ணியாச்சு. இடையில் 2 நாட்கள் விடுமுறை வேண்டும். தயவுசெய்து நம்ம நிறுவனத்தில் பயணிக்கிற எல்லாருமே நாம் பொறுமையாக தான் இருக்கோங்கிற விஷயம் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும். பட்டு அதர் சைடில் இருக்கிறவங்க அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், அது எதையுமே காதில் வாங்காமல் நம்ம செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் ஒரு வார காலம் கண்டிப்பாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகமாக இல்லை, 100%, 200% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம நிறுவனத்தையும் இனிமேல் நடத்துறது எப்படிங்கிற விஷயத்தோடு கண்டிப்பாக வருவார். வெளியே வந்தவுடன் என்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு எப்படி பேமெண்ட் செலுத்துறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் ஆராய்ஞ்சு இன்றைக்கி நல்ல விஷயத்தோடு தான் வருவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை விட்டுட்டு 50 பேர் போய் கேஸ் கொடுக்குறோம், 20 பேர் போய் கேஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு மைவித்ராட்ஸ் மெம்பர்கள் யாரும் செல்ல வேண்டாம். உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். இத்தனை நாள் வெயிட் பண்ணோம் இல்லையா? இன்னும் ஒரு வாரம் நம்ம எம்டி சாரை கண்ணில் பார்க்குற வரைக்கும், எம்டி சாரை நேரில் பார்க்குற வரைக்கும், வீடியோவில் பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாருமே எம்டி சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருங்கிற விஷயத்தை மனசில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் எல்லார்ட்டையும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் பல நடக்கிறதுக்கு காத்திருக்கோம். நம்ம ஆரம்பிக்கிறது, நம்ம இன்றைக்கி விதை போடுறது, இன்றைக்கி இந்த விதையை இவ்வளோ தூரம் வளர்த்து விடுறது வருங்காலத்தில் பல பேருடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தையும் இதோட சேர்ந்து அட்டாச்மெண்ட்டோடு பண்ணியிருக்கோங்கிற விஷயத்தையும் எம்டி சாருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா பேர் எம்டி சாருக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய டவுன்லைனில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதில் ஒருத்தர் இடையில ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் சிஏ மெம்பராக இருந்தார். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளை விட்டுட்டு அவர் தவறிட்டார். அவர் தவறுனதுனால அந்த ஐடியா மாற்றி அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்து, அவங்க ஒய்ஃபும் இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்களும் ஒரு 7 மாதம் வருமானத்தை எடுக்க முடியாமல் பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அவங்களும் எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்களுடைய சுச்சுவேஷனில் இருந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும், பல இளைஞர்களை சந்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் நம்ம சிறப்பாக நடக்கிற கம்பெனி ஏன் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு எதுவாக இருந்தாலும் மக்களாகிய நாம் தான் கொஞ்சம் பொறுமை காத்து எம்டி சார் வர வரைக்கும் பொறுமை காத்திருந்தோம் அப்படின்னா அவங்களும் வாழ்வாங்க, நாமளும் வாழ்வோம். மைவித்ராட்ஸ் உறுப்பினர்கள் அனைவருக்குமே எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கிடையாது. எல்லாருமே அன்றாட உழைக்கக்கூடிய மக்கள் இதில் நிறையா இருக்காங்க. சில ஹேண்டிகேப்புங்களும் நிறையா இருக்காங்க. பட் எல்லாருக்குமே ஒரு நல்ல நிறுவனமாக நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைச்சிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா சில அரசியல் கட்சிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி பல கட்சிகளில் இருந்து பல பேர் உள்ளே சேர்ந்துக்கிட்டு பல விடாமுயற்சியில் கார்பரேட் கம்பெனிகள் எல்லாமே சூழ்ந்துக்கிட்டு பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் மீறி நம்ம இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எம்டி சார் நல்லா கரெக்டாக இருக்கார். அதோடு சேர்ந்து நம்ம ஆணித்தரமாக நம்மளுடைய நிறுவனத்தை கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம செல்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எல்லோருமே பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றிகள். பொறுமை காக்க இருக்கிறவங்களுக்கும் என் நன்றிகள். உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு வாரம் மட்டும் பொறுமையாக இருங்க. ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ஒரு வெயில் கிடைக்கிறனாலும் எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவார். அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் பேசுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை விட்டுட்டு அவன் சொன்னா இவன் சொன்னா எவன் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க. நம்மளுடைய வேலைப்பொருட்கள் அதிகமாகிட்டு இருக்குது. கொஞ்சம் கடன் நிறையா இருக்குது. கொஞ்சம் இதை சமாளித்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். இதையும் சமாளிப்போம், இதையும் கடந்து போவோம், எதுவும் கடந்து போவோம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுற அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க சார். ஓகேங்க மேடம்.
தேங்க்யூ மேடம். முதல் அவமானம் அழுகையை தரும், இரண்டாவது அவமானம் அறிவுரை தரும், மூன்றாவது அவமானம் அமைதியை தரும், இறுதி அவமானம் அடையாளத்தை தரும். அவமானங்கள் உனக்கான முற்றுப்புள்ளி அல்ல, அவைகள்தான் உன் வெற்றியின் தொடக்க புள்ளி. அவமானம் வருகிறது என்று கலங்காதே. கலங்கிய கண்களும் ஒரு நாள் பிறரை கர்வம் கொள்ள வைக்கும்.